தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய தலைமையில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பாக விளங்குகிறது. மேலும் பொதுமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவலர்களின் நலன்களை பேணி காத்திடும் வகையில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் காவல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டுதல், காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடங்களுக்கு அருகிலேயே குடியிருப்புகள் கட்டுதல், காவல்துறையினருக்கு புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டுதல், கோடை காலத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வருகிறார். இதனால் தமிழகத்தில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்ற செயல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு 402 வழக்குகள் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டு 2,45,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குற்றச் செயல்கள் வெகுவாக குறைவதற்கு காவல்துறையினை நவீனப்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளே காரணம் என வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரவுடிகளும் ஒடுக்கப்பட்டு குற்றங்களின் விகிதாச்சார அடிப்படை குறைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் அமைதி பூங்காவாக திகழ்கின்றது. அதாவது எந்தவித ஜாதி கலவரமும் இல்லாம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. திமுக ஆட்சியில எங்க எடுத்தாலும் ஜாதி கலவரம், மத கலவரம் இந்த மாதிரிலாம் இருக்கு. அரசியல் கட்சியில் உள்ளவங்க யாருமே போலீஸ் நிர்வாகத்தை தலையிடக்கூடாது. போலீஸ் தன்னை சுயமா அவங்க செயல்படணும் அப்படிங்கிறதுல சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆசை. அம்மாவுக்கு நன்றி. தமிழகத்தில் மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சீரான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கு. நிறைய ஒழுங்கின சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் மக்களை ஒரு வளர்ச்சி பாதையிலையும் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தி சிறப்பான ஒரு பாதுகாப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடான மணி நன்றியை அம்மா அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் இந்த 5 ஆண்டு காலத்தில் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் மிக சிறப்பாக எந்த மதத்தினருக்கும் எந்த மக்களுக்கும் எவ்விதமான இடையூறும் இல்லாமல் ரவுடிகளை கட்டுப்படுத்தி சமூக விரோதிகளை கட்டுப்படுத்தி இன்றைக்கு தொழிற்சாலைகளும் மீனவர்கள் சமுதாயமும் தொழிலாளர்களும் நிறைந்த தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றி காட்டிய ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றியும் அனைத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவாக குற்றச் செயல்கள் வெகுவாக குறைந்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.